வணக்கம். தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் நடத்தும் கணிதம் மற்றும் அறிவியல் திறன் தேர்வுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த தேர்வுக்கான தகுதிகள் என்ன, யாரெல்லாம் எழுதலாம், பரிசு எவ்வளவு, சிலபஸ் என்ன, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு தொழில்நுட்ப மையம் தான் வந்து இந்த தேர்வை வந்து நடத்துகிறாங்க. கணித திறன் தேர்வு மற்றும் அறிவியல் திறன் தேர்வுன்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க. இந்த எக்ஸாமை யாரெல்லாம் எழுதலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, எய்டட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் எழுதலாம். 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் யார் வேணாலும் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். இந்த தேர்வை நடத்துகிறவங்க தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் சென்னையில் இருக்குது. 1083ஆம் வருஷம் இந்த மையத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த மையம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், இந்த 3 மாவட்டங்களே வந்து செயல்படுது. இப்போ இவங்க நடத்த போகிற எக்ஸாம் வந்து மாவட்ட அளவிலான தேர்வு தான். அதனால் ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து வந்து செலக்ட் பண்ணுவாங்க. மாணவர்கள் தாராளமாக வந்து இதுக்கு விண்ணப்பிங்க. கண்டிப்பாக உங்களோட கணிதத்திறன் மற்றும் அறிவியல் திறனை உங்களை நீங்களே பரிசோதிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால் தவறாமல் வந்து இந்த எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி திறன் தேர்வுகளை நீங்கள் தொடர்ச்சியாக அட்டன் பண்ணும்போது உங்களோட மென்டல் எபிலிட்டி வந்து கால்குலேஷன் பவர்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் 6th to 9th வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கிளாஸுக்குமே தனித்தனி கொஸ்டின் பேப்பர் கொடுப்போன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்தந்த வகுப்புக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் பேப்பர் தனியாக கொடுப்பாங்க. ஓவராலாக வந்து கிடையாது. 6th எழுதுகிறவங்களுக்கு தனியாக, 7th தனியாக, 8th தனியாக, 9th தனியாக, அந்த மாதிரி கிளாஸ் வைஸ் கொஸ்டின் பேப்பர் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்க போகுது. ஸோ காலாண்டு பரீட்சை லீவ்லேயே இந்த எக்ஸாம் வரதுனால மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். அது மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம் தான் எக்ஸாமு. ஆன்லைனில் இதுக்கான அப்ளிகேஷன் வந்து போயிட்டுருக்கு. 1ஆம் தேதியே வந்து அப்ளிகேஷனுக்கான டேட் வந்து கொடுத்துட்டாங்க. எண்டிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 10. ஸோ செப்டம்பர் 10க்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வந்து கொஸ்டின் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. OMR ஷீட் கொடுத்து அதில் நம்ம ஆன்சர் வந்து ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ்க்கும் தனித்தனியாக அவங்களுக்குரிய சிலபஸை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் பேப்பர் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. அதனால் டஃப்பாக இருக்கும்னு யாரும் பயப்பட வேணாம். உங்களுக்குரிய சிலபஸை நீங்கள் படித்தாலே போதுமானது. சிலபஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் டாபிக் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துடலாம். 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை எய்டடாக இருக்கட்டும், ப்ரைவேட், CBSE, மெட்ரிக் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். ஆனால் பரிசு கொடுக்கும்போது மட்டும் பிரிச்சுக்கிறாங்க. அதாவது ப்ரைவேட்டு, கவர்மெண்ட் அப்படின்னு தனியாக பிரித்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ OMR ஷீட்டில் கண்டிப்பாக பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணி தான் ஆன்சர் வந்து ஷேர் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, எந்த நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ 100 கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. அந்த 100ல் எத்தனை கரெக்டாக பண்ணியிருக்கீங்களோ அந்த மார்க் அப்படியே வந்து கொடுத்துருவாங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்காது. அதாவது தப்பான கேள்விக்கு மார்க் வந்து குறைக்க மாட்டாங்க. அடுத்ததான் இந்த எக்ஸாமுக்குரிய சிலபஸ் என்னன்னு பார்த்துடலாம். பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், அரித்மெட்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், ஃப்ராக்ஷன்ஸ், டெசிமல்ஸ், பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், மென்சுரேஷன், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், எண் வடிவங்கள், கணித புதிர்கள் மற்றும் தொடர்புடைய பிற கணிதங்கள், அன்றாட வாழ்வியல் கணிதம். இதுதான் வந்து சிலபஸ்ஸு. இந்த டாப்பிக்கில் இருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. அடுத்ததாக அறிவியல் தேர்வுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 11ஆம் தேதி வந்து நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை. இதே போல் இதுக்கும் 1.5 மணி நேரம் தான் வந்து டைமு. கண்டிப்பாக வந்து ஆஃப்லைனில் தான் வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். OMR ஷீட்டு கொடுத்து அதில் ஆன்சர்ஸ் வந்து சேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு இதுக்கும் சேம் டேட்டு தான், செப்டம்பர் 10க்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும். 100 மார்க் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மாணவர்கள் உங்களுக்கு 2 எக்ஸாம் இருப்பவருக்கு அப்படின்னா நீங்கள் 2 எக்ஸாமுக்கும் தனித்தனியாக 100 ரூபா கொடுத்து அப்ளை பண்ணலாம். இல்லை மேக்ஸ் மட்டும் எழுதுகிறோம், இல்லை சயின்ஸ் மட்டும் எழுதுகிறோம் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். எந்த எக்ஸாமுக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தனித்தனியாகவும் அப்ளை பண்ணலாம், இல்லை 2ம் சேர்த்து வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 2 எக்ஸாமில் வின் பண்ணாலும் அதுக்குரிய பரிசுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அறிவியல் தேர்வுக்கான பாடத்திட்டத்தை வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த சிலபஸில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுற்றுச்சூழல் அறிவியல், அன்றாட வாழ்வியல் அறிவியல், அறிவியல் பயன்பாடுகள், அடிப்படை அறிவியல் கருத்துக்கள், உடல் அறிவியல், வீட்டில் அறிவியல். இதுதான் வந்து சில சயின்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ்ஸு. அடுத்து இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாமுக்கு வந்து 100 ரூபா. நீங்கள் 2 எக்ஸாம் எழுதிக்கலாம், இல்லை தனித்தனியாக ஒவ்வொரு எக்ஸாம் மட்டும் கூட நீங்கள் எழுதிக்கலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. ஆனால் தனித்தனியாக தான் வந்து ஆன்லைனில் இதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிலபஸ் பார்த்துட்டோம், எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ பரிசு வந்து என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பரிசு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது மாவட்ட அளவில் நடக்கிறதுக்கான தேர்வு. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தனித்தனியாக பிரித்து தான் வந்து பரிசுகள் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து தாராளமாக அட்டன் பண்ணலாம்.
அடுத்த முதல் பரிசு பார்த்திங்கன்னா ஒரு மாணவருக்கு 3000 ரூபான்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2ஆம் பரிசு 2 பேருக்கு 2000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3ஆம் பரிசு 3 பேருக்கு 1000 ரூபாய் வந்து கொடுப்பாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க தனித்தனியாக. அடுத்து 4வது பரிசு 5 மாணவர்களுக்கு தலா 500 ரூபாய் வந்து கொடுப்பாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. பரிசுகளை வந்து கொடுக்கும்போது அரசு பள்ளி தனியாக, தனியார் பள்ளிகள் தனியாக பிரித்து தான் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒரே மாதிரி மார்க் வாங்கியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த பரிசை வந்து பிரித்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தேர்வு முடிவுகள் எப்போ வெளியாகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம், அதாவது 2027 ஜனவரி மாதம் 2வது வாரத்தில் இந்த தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த ரிசல்ட் கிடச்சுன்னா நான் அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம பார்த்துட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லை இந்த பிடிஎஃப் வேணாலும் லிங்க் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து சென்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதும்போது மாணவர்களோட திறன் வந்து இன்னுமே வந்து அதிகமாகும். ஸோ மறக்காமல் வந்து இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள். 6 முதல் 9 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.